வணக்கம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, ரவா பொங்கல் எப்படி ஈஸியாக செய்யலான்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு டம்ளர் அளவுக்கு சிறுபருப்பு எடுத்துக்கோங்க. அந்த சிறுபருப்பை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. வாஷ் பண்ணிவிட்டு பருப்பு வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. ஒரு 2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க. அடுத்து அதில் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துட்டு மூடி போட்டு வச்சுருங்க. குக்கர் மூடி போட்டு ஒரு 3 விசில் வச்சுருங்க. இப்போ அந்த குக்கர் வச்சுட்டு அந்த கேப்பில் நம்ம இந்த ஒரு மிளகா தாளிக்கிறதுக்காக ஒரு மிளகாவும் ஒரு சின்ன துண்டு இஞ்சி எடுத்திருக்கேன். அந்த ஒரு மிளகாவை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. இஞ்சி குட்டி குட்டியாக கட் பண்ணுறதா நீங்கள் கட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி ஸ்க்ராப்பரை வச்சு அதை இந்த மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கோங்க. அடுத்து ஒரு பேன் வச்சுட்டு அந்த பேன் ஹீட் ஆனதுக்கப்புறமா அதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கோங்க. நெய் காஞ்சதும் ஒரு டம்ளர் அளவுக்கு நான் இன்றைக்கி ரவை எடுத்திருக்கேன். அதில் இந்த ரவை ஆட் பண்ணிவிட்டு இந்த ரவாவை நல்லா வறுத்து எடுங்க. இந்த ரவை நல்லா கொஞ்சம் கலர் மாதிரி வரணும். ரவை நல்லா வறுப்பட்டால் தான் பொங்கல் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நல்லா வறுத்து எடுங்க. இப்போ நல்லா கலர் மாறிடுச்சு. இப்போ இதை ஆஃப் பண்ணி வச்சுடுங்க. இப்போ நம்ம பருப்பு வேக வச்சோம் இல்லையா, அந்த பருப்பு நல்லா வெந்துருச்சு. இதை நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. இந்த கரண்டி வச்சு மசித்தாலே அது மசிஞ்சிரும். நல்லா சாஃப்டாக மசிச்சு எடுத்துக்கோங்க. அடுத்து இதில் நம்ம திருப்பி தண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு நல்லா அந்த பருப்பை கலந்து விடுங்க. பருப்பு நல்லா கலந்ததுக்கப்புறமா நம்ம வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா ரவா, அதை இதில் கொட்டிட்டு நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. கொஞ்சம் கை விடாமல் கலக்கணும், இல்லைன்னா அது கட்டி கட்டியாகிடும். ஸோ கொஞ்சம் நேரம் இப்படி கலந்து விட்டுட்டே இருங்க. கொஞ்சம் நேரம் கலந்திங்கன்னா ரெண்டும் நல்லா மிக்ஸ் ஆகிடும். இப்போ இந்த ரவை வேகிற அளவுக்கு கொஞ்சம் நேரம் அடிக்கடி கலந்து விட்டுட்டே இருங்க. ஒரு 10 மினிட்ஸ் ஆகும் ரவை நல்லா சாஃப்டாக குக் ஆக. இந்த டைமில் தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி நம்ம மஞ்சத்தூள் ஆட் பண்ணியாச்சு, அதனால் திருப்பி ஆட் பண்ண வேண்டாம். உப்பு மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு திருப்பி நல்லா கலந்து விடுங்க. ரவா வேக ரொம்ப டைம் எடுக்காது, டக்குன்னு வெந்துடும். இப்போது ரவை நல்லா குக் ஆகிடுச்சு. ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறமா அடுத்து ஒரு பேன் வச்சுட்டு அந்த பேனில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கோங்க. ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கோங்க. நெய் விட்டுட்டு நெய் காஞ்சதும் அதில் முந்திரி பருப்பு, உங்களுக்கு தேவையான அளவுக்கு முந்திரி பருப்பு எடுத்துக்கோங்க. முந்திரி பருப்பை நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க, கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும். நெக்ஸ்ட்டு அதே பேனில் கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா ஒரு மிளகா, பச்சை மிளகா, அதை ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறமா நம்ம சீவி வச்சுருந்தோம் இல்லையா இஞ்சி, அதையும் இதோடு ஆட் பண்ணிக்கோங்க. இது ரெண்டும் நல்லா வதக்கி விடுங்க. இஞ்சும் பச்சை மிளகாவும் நல்லா வதங்கணும். அது வதங்கினதுக்கப்புறமா மிளகு ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. மிளகு, சீரகம் இது ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா அந்த நெய்லேயே வறுத்து விடுங்க. இந்த நெய்லேயே மிளகு, சீரகம் எல்லாம் பொரியட்டும், நல்லா வாசனையாக இருக்கும். நல்லா வறுத்துட்ட அப்புறமா இப்போ நம்ம ரவா ரெடியாக இருக்கு இல்லையா, ரவா பொங்கல், அதில் இதை கலந்து விட்டுருங்க. அதை இதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. உப்பு செக் பண்ணிக்கோங்க நடுவில். நீங்கள் நம்ம வறுத்து வச்சுருக்க முந்திரி இதோட ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த ரவா பொங்கல் நீங்கள் கெட்டி ஆகிற மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா அதில் கொஞ்சமாக சுடு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க, கரெக்டாகிடும். ஃபைனலாக அதில் கொஞ்சமாக வாசனைக்கு கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கோங்க. ரவா பொங்கல் ரெடி. நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.